அதே போல இனி மலையகம் மிக கடுமையாக பாதிக்கப்படும். தென்னிலங்கை மிக கடுமையாக பாதிக்கப்படும். இப்ப இவன் இந்தியாவின் உலகுவானர்கள் உண்மையில் போதாமையாகத்தான் இருக்கின்றது. இந்தியாவுக்கும் இந்த செலவுகளை சமாளிக்க முடியாது. இந்தியா இதை தனக்கொரு வாய்ப்பாக பயன்படுத்தி இருக்கிறது. சிங்கள தேசத்தை தனதுக்கு ஒரு குட் புக் என்று சொல்றது. சிங்கள தேசத்தின் ஒரு குட் புக்கில தான் இடம்பெற வேண்டும் என்றதுக்காக விழுந்து கிடந்து இந்தியா செய்கின்றது. எத்தனையோ உலகுவானவர்கள் கொண்டு வந்திருக்கின்றது. கடற்படை கப்பல்கள், விமானங்கள், C-130 ஹெர்குல்ஸ் ரக விமானங்கள் வந்திறங்குகின்றது. அமெரிக்காவின் IL-76 ரஷ்யாவின் விமானங்களை பயன்படுத்துகின்றது. ஆனால் சீனா அமைதியாகத்தான் இருக்கின்றது. சீனாவின் வேலையை பாகிஸ்தான் செய்கின்றது. அமெரிக்காவும் அமைதியாகத்தான் இருக்கின்றது. இந்தியா இதுக்கு ஏதோ ஒரு வகையில் அப்பர் ஹேண்ட் எடுத்து தான் இந்த பிராந்தியத்துக்கு ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு பாதுகாவலர் என்ற ஒரு நிலையில் இலங்கையை இதன் ஊடாக சிங்கள மக்களின் ஒரு நன்மதிப்பை பெறுவதற்கான முயற்சியாளாக கூட இதனை பார்க்கலாம். அதைத்தான் நான் முதலே சொன்னேன். இந்த வெள்ளம் ஒன்று இலங்கை அதில் பொருளாதார அழிவு, உயிர் சேதம், உடைமை சேதத்தை சந்தித்திருந்தாலும் இந்த நாடுகள் அதை தங்களுக்கான ஒரு பூகோள அரசியல் போட்டிக்களமாக பயன்படுத்தி